தாய் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கங்கள். மறந்து விடுவது மக்களின் இயல்பு. அதை நினைவூட்டி கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அந்த மாதிரி சில விஷயங்களை நினைவூட்டுறதுக்காக தான் இந்த பதிவு. இப்போ யாரை புனிதராக்குறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த ஊடகங்களும், இந்த அரசியல் விமர்சகர்களும், கூலிக்கு விலை போன வாடகை வாய்களும் யாரை புனிதப்படுத்திக்கிட்டு இருக்குன்னு மட்டும் நீங்கள் பார்த்துங்க. யாரை? கொடநாடு கொலையில் ஈடுபட்ட அதிமுக காரர்களை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை ஏற்படுத்தின அதிமுக காரங்களை, ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் தூத்துக்குடியில் சாத்தாங்குளத்தில் அடிச்சே கொண்டாங்க, சரியா? அதுக்கப்புறம் உள்ளாட்சித்துறையில் ஊழல் பண்ண வேலுமணி, நிலக்கரியில் தங்கமணி, வீரமணி, குட்கா விஜயபாஸ்கர், சிஎம்டிஏல ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வில்லங்கர்கள் லேண்ட்லாம் போட்டு தேடி தேடி போய் முடித்த ஓபிஎஸ், இவங்களை எல்லார் மேலேயும் ஊழல் புகாரை கொண்டுட்டு யார் போனா? கவர்னரை பார்க்க நான் போனேன்னா நீ போனியா? யார் போனா? ஸ்டாலின் போனார். அதில் நான் எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுப்பேன்னு ஆட்சிக்கு வந்தா யார் மேலே நடவடிக்கை எடுத்தார்? எத்தனை நடவடிக்கை எடுத்தார்? ஜெயலலிதா ஆட்சியில் இருக்க மர்மத்தை நான் கண்டுபிடிப்பேனார். எந்த மர்மத்தை கண்டுபிடிச்சார்? இன்னைக்கு இவனுங்க எல்லாம் புனிதராக்கக்கூடிய நினைக்கிறத இந்த அதிமுக கட்சிக்காரங்கள இவங்க திமுக எதிர்ப்புன்ற ஒரே புள்ளி, இப்படி தான் பாஜக எதிர்ப்புன்ற ஒரே புள்ளியில் கொள்ளையடிக்கிறது ஒரு கூட்டம் சேர்ந்துருக்காங்க. இதே மாதிரி திமுக எதிர்ப்புன்னு ஒரு புள்ளியில் மிச்ச இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் முழிச்சிக்க, இப்படியே மண்டையில் தடவி தான் 50 வருஷம் ஓடிப்போச்சு. இங்கே பெரிய திருடன் இவன் திருடன், நான் திருடன்னு மாற்றி பேசி கொள்ளை அடித்து தீர்த்துட்டான் நாட்டை. நீ ஒரு விவசாயிகிட்ட போய் பேசு, ஒரு அரசு மருத்துவர்கிட்ட போய் பேசு, ஒரு இப்போ 2 வருஷத்தில் முடிச்சு போன ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் முதல்ல பேசுங்க. இந்த கட்சிகளுக்கெல்லாம், இந்த திராவிட கட்சிகள் தலைமையில் அமைதில்ல கூட்டணி, இந்த கூட்டணி ஓட்டு போடலாமா வேண்டாமான்னு உங்களுக்கு புரியணும்னா அப்படின்னா இப்போ வெளியே ஒரு 2 வருஷத்துல இருந்து வெளியே வந்த ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்து வெளியே வந்த ஒரு அரசு மருத்துவர் எங்கேயாவது பிளேஸாக இருப்பாங்கல்ல, உங்கள் ஊரில் இருப்பாங்கல்ல, ஜிஹெச்ட சின்ன பிள்ளைங்க இருக்குங்களா, நீங்கள் வயசான அந்த பெரிய டாக்டர் 10-15 வருஷம் டாக்டர்ஸ்லாம் விட 2 வருஷம் உள்ள பிள்ளைங்கள்ட்ட போய் பேசி இந்த திமுக ஆட்சி லட்சணத்தை உனக்கு சொல்லுவாங்க. திமுக ஆட்சி இவர் என்ன இந்த நெல் கொள்முதல் நிலை பிரச்சனைலாம் இன்றைக்கி தான் இருக்கா? அது அதிமுக காலத்தில் இந்த நெல் கொள்முதல் நிலையெல்லாம் கட்டி வச்சுட்டாங்களா? அப்போவே இப்போ வந்து இந்த நாடகத்தை நடத்தியிருக்காரு. இப்படியே எப்போ படத்தை ஓட்டி இவனுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சால் 200 சீட்டு வந்துடும்னு ஒரு கூத்தாடிக்கிட்டு இருக்கா. ஒரு இந்த நெத்தி நிறைய போட்டுருக்க ஒருத்தர். என்னடா எப்படா இப்படி மனசாட்சி இல்லாமல் ஏமாத்துறீங்க? இன்னொன்று முக்கியமாக ஒன்று நீ பார்த்துக்க, இவன் எல்லாம் ஒன்று சொல்லுவான். என்ன சொல்லுவான் அப்படின்னா, அரசியலுக்கு வரணும்னா காலில் விழணும்பான், கழுத்தை நெரிக்கணும்பான், அரசியல் ஒரு சாக்கடைம்பான். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, தன்மானம் மிக்கவன், நேர்மையானவன், வீரமானவன், இவன் 3 பேரும் வரக்கூடாது அரசியலுக்குங்கிறதுக்கு தான் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்திகிட்டே இருப்பான். சாக்கடைன்னுவான். சரி, நமக்கு எதுக்கு பிரச்சனைன்னு ஒதுங்கி போவான். நல்லவன் உள்ளவே காலில் விழணும்பான், தன்மானம் மிக்கவும் போக மாட்டான், கழுத்து நெரிக்கணும்பான். ஒரு நேர்மையான ஒரு அறம் சார்ந்து செயல்பட ஒரு மனிதன் வந்து கழுத்து நெரிக்கிறக்கோ இவன் காலை வரவோ போக மாட்டான். இவனுங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாதுன்னு தான் இந்த மேட்டுக்குடி ஆட்கள், ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்க ஆட்கள் இருக்கிறத சாக்கடைன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் மொத்தமும் பரம்பரையாக அந்த சாக்கடைக்குள்ளே தான் உளுந்து கிடக்கும். அது ஆக்சுவலாக சாக்கடை இல்லை, அது ஒரு பூக்கடை, அது ஒரு புனிதமான கடை. அதை வந்து நமக்கு சாக்கடைன்னு சொல்லி அந்த பக்கம் நம்மளை ஒரு உண்மையாக மாற்றம் கொண்டு வரணும், ஒரு கொள்கை பிடிப்போடு நிற்கிற எவனையும் உள்ளே வர விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பான். இதை சொல்லி இதை அரசியல் கட்சி மட்டும் இப்போ தடுக்கலை. இந்த பாண்டே மாதிரிப்பட்ட வகையறாங்களும் இதே தான் அரசியல்னால் சாக்கடைங்க, பஞ்சமகா பாதகத்தையும் செய்யணுங்க, இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மண்டையில் முடி போனவங்களாம். புரியுதா உங்களுக்கு? குழந்தைங்கள்ட்டே நீங்கள் ஸ்கூல்லையே அரசியலை சொல்லி வளர்க்கணும். அரசியல்னால் என்னென்னு தெரிஞ்சு வளர்க்கணும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது, நம்ம எப்படி வந்தோம், என்ன ஏது, மனித குலத்தின் பர்பஸ் என்ன, எவல்யூஷன்னா என்ன, எல்லாத்தையும் சொல்லி வளர்க்கணும். சொல்லி அந்த பாடப்புத்தகத்திலேருந்து இவனுக்கு இந்த அரசியல் அறிவை ஊட்டினாதான், இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் தன் தந்தையாவது ஊட்டணும், அவன் மகனுக்கு ஊட்டணும் அரசியல் அறிவு, சரியா? இல்லைன்னா இந்த மாதிரி தான் மொத்தமாக எல்லா தலையும் மிளகா அரைச்சிட்டே இருப்பாங்க காலங்காலமாக. இப்போ இந்த மாரி செல்வராஜ் அவர்கள் படம் எடுத்திருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அதை ஒரு படைப்பாளிங்கிறதுல, ஒரு கருத்து சுதந்திரங்கிறதுல நம்ம அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அருமையான படைப்பு, பாராட்டிடுவோம். ஆனால் இந்த எலெக்ஷன் டைமில் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற ஒரு அரசியலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, படத்தை இல்லை, இந்த படம் பேசப்படுற பொருளும் அது உருவாக்குகிற விளைவும் இந்த தேர்தலுக்கு எப்படி யாருக்கு பயன்படும் அப்படிங்கிற ஒரு பார்வையை நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன்.
சவுத்தில் தான் இப்போ இருக்கிறதுலே ஒரு பெரிய ஒரு கன்சல்டேஷன் நடந்துட்டு இருக்கு. இபிஎஸ் வந்து சவுத்தில் அவுட் ஆகிட்டாரு. அப்போ அந்த பக்கத்துல அதிகமாக வாக்கு எடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. போன வாட்டி தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மொத்தமாக அந்த பெயர் மாற்றத்துக்காக பாராளுமன்றத்தில் அங்கே போட்டுட்டு மிச்சத்தை ஃபுல்லாக வந்து இங்கே எப்படி இந்த நாடார் சமூகம் நாம் தமிழர் கட்சிக்கு போட தயாராகிருச்சு. நீங்கள் அந்த முத்துரமேஷ் நாடார் அவர்கள்லாம் சீமான் அவர்கள் கூட இருக்காரு. அங்கே போய் ஐயா அவர்கள் கோயிலில் போய் ஐயா தோப்பில் சாமி தோப்பில் சீமான் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கன்சால்டேஷன் சவுத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு நாடார் சமூகத்தில். அப்போது இங்கே இவங்க இதுக்கு எதிராக சமூகத்தை திருப்பி போல்ரைஸ் பண்ணணும். இதுக்காகத்தான் இந்த படம் வந்து சரியான நேரத்தில் எலெக்ஷன் டைமில் வெளியே வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி மாரி செல்வராஜ் அவர்கள் இப்போ யாரு கூட க்ளோஸாக இருக்காங்க? உதயநிதி கூட க்ளோஸாக இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் பார்வையை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, உதயநிதியோட எலிவேஷனுக்காக உதயநிதியோட எலிவேஷனுக்கு அவரோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சோஷியல் ஃபேஸாக ஒரு அவுட்ரீச் மாதிரி சினிமாவை யூஸ் பண்ணுறதுக்காக மாரி செல்வராஜ் அந்த அஜெண்டா அந்த அந்த உதயநிதியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு உண்டான படங்கள்லாம் எடுத்து அந்த சமூகங்களில் கொண்டு போய் நீ வந்து தென்காசி பாவூர் சத்திரம் பக்கத்துலலாம் அந்த பக்கத்தில் நீ உள்ளே போய் பாரு. தெருவுலலாம் என்ன ஃபுல்லாக ஸ்டாலின் அவர்கள் படமும் உதயநிதி அவர்கள் படம் தான் தெருவில் வந்து 50 வருஷம் ஆச்சுப்பா, இன்னும் இந்த போஸ்டர் கலாச்சாரத்தை ஒழிக்காமல் இருக்கான். நீ பார்த்துக்க, ஊர் ஃபுல்லாக அவ்வளோ போஸ்டர். சரி, இங்கேயும் நீ யூஎஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலி வந்து அவன் வீட்டில் அவன் விரும்பினா அவன் வந்து பிளாக் வைப்பான். இல்லை காலை நீ வேற எவன் வீட்லையா காலை வச்சேன்னா சுட கூட இங்கே வந்து உரிமை இருக்குது. இப்படி நம்ம ஊரில் ஒவ்வொரு வீட்லேயும் படம் வரைஞ்சி போட்டு ஒவ்வொரு வீட்லேயும் சின்னத்தை வரைஞ்சி போட்டு இதில் என்ன கலாச்சாரம் இதையாவது உங்களால் மாற்ற முடிஞ்சிருக்கா இது வரைக்கும்? அதுக்கப்புறம் நான் சென்னை போயிருக்கும்போது பார்க்குறேன், இந்த பெடஸ்ட்ரியன் வேலாம் அந்த நடைபாதையிலலாம் ஓட்டை போட்டு கொடி நாட்டியிருக்கேன். அந்த ஓட்டை போடுறதுக்கு அந்த 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 பெடஸ்ட்ரியன் பேத்வே போடுறதுக்கு ஒரு செலவு பண்ணியிருப்பார். அது யார் பணம்? அதை எப்படி உடைக்கிறவங்க கட்சிக்காக வரிசையாக கொடி, இவ்வளவு கொடியும் இவ்வளவு இதெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல நடுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்மளை எதுக்கு வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்துகிற அரசே. அப்போ வந்து தப்பு செய்கிறவன்ட்டையே நீங்கள் வந்து திருப்பி அரசை கொடுத்தீங்கன்னா என்னங்க இது? எப்படி கரப்ஷன் ஒரு காரணமே இல்லை, ஒரு மேல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கரப்ஷன் காரணமே இல்லை அப்படின்னா ஒரு சமூகத்தில் பணத்தை வாங்கிட்டு இப்போ சாமி படம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த இடத்துல அவர் காசு வாங்குறாரா? காசு வாங்கிட்டு அவனை வந்து அவ்வளோ தப்பையும் பண்ண விடுறாரா? செகண்ட் பிஸ்னஸ் பண்ண விடுறாரா? இதெல்லாம் என்ன சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன் தானே இந்த படத்தில் வருது. இப்போ மாரி செல்வராஜ் எடுத்துருக்கிறதும் சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன்னா இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு வெளியே. சினிமா எவ்வளோ பேசிருச்சு, எவ்வளோ பேர் எடுத்து சொல்லிட்டாங்க சமூக அவலங்களை. அப்போ ஏன் அது இன்னுமே தொடருதுன்னா அந்த அவலங்களை செய்கிறவங்க கையில் தான் ஆட்சி இருக்குது. சட்டத்திட்டம் போடுற உரிமையை நீங்கள் அவங்க கையிலே கொடுத்துட்டு இந்த 3 வார்த்தை தான் நம்மளை வீழ்த்திச்சு. சாக்கடை, காலில் விழணும், இந்த மாதிரி காலை வாரணுங்கிற இந்த 3 தான் உண்மையானவனையும் தன்மானம் மிக்கவனையும் நேர்மையானவனையும் உள்ளே போக விடாமல் தடுத்துட்டாங்க. சரியா? அரசியலையும் சாக்கடம்மா, சினிமாவையும் சாக்கடம்மா, இப்படி சொல்லியே அதுக்குள்ளே நல்லவங்க போக விடாமல் அப்படியே அவன் அதில் இருக்கிறவனே அதில் வந்து விழுந்து முத்தெடுத்து அந்த சாக்கடைக்குள்ளே விழுந்து தூர்வ அதிலிருந்து அது சாக்கடை இல்லை, அதிலிருந்து பணத்தை வாரிட்டு போகிறான். ஒவ்வொருத்தனும் செல்வத்தை சேர்க்குறான், குமிச்சிட்டான். இதெல்லாம் என்னென்னா பொதுவாக எல்லாருக்கும் போக வேண்டியது. வளர்ச்சிங்கிறது கீழ்மட்டத்திலேருந்து மேலே வர வேண்டியது. இங்கே இந்த அழுதுகிட்டு இருக்கா ஒவ்வொரு விவசாயியும் நெல் கொள்முதல் நிலையத்தில் முளைச்ச நெல் பக்கத்துலேருந்து தலைப்பாடாக அடிச்சு அழுதுகிட்டு இருக்கா, ரத்த கண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருக்கா ஒவ்வொருத்தனும். இது திமுக ஆட்சியில் மட்டும்தான் நடந்திருக்குன்னு இப்போ இன்றைக்கி எல்லாவனும் இப்போ இந்த திமுக ஆட்சியை தோக்கடிக்கிறதுக்கு என்னென்னு பேசிகிட்டு இருக்காங்க. யார் இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியை தோக்கடிக்கணும்னு பேசிகிட்டு இருந்தால் அதே குற்றங்கள் இந்த 5 வருஷத்தில் அவங்க அப்படியே வந்துட்டாங்க. வெள்ளை சட்டையை மாற்றி போட்ட உடனே அப்படியே புனிதராகி வந்துட்டாங்க. என்ன இது எப்படி நம்ம திருப்பி ஒரு விழிப்புணர்வு பெற்ற சமூகத்தில் இப்படி ஏமாற்ற முடியுதுங்கிறதான் எனக்கு மக்களை நம்மளை நினச்சா தான் பாவமாக இருக்குது. மக்கள்கிட்ட யாரும் சொல்ல, பப்ளிக்னா நம்ம தானே, வேறு எவனையோ பேசுகிற மாதிரி பேசக்கூடாதுல்ல. அப்போ அறச்சிந்தனை குறைஞ்சிக்கிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு போன 5 வருஷத்தில் மக்கள் மறந்துடுறாங்க. அந்த மறக்கிறதுக்கு உண்டான என்னென்ன வேலையோ பண்ணிடுறாங்க. மீடியாவை கரெக்டாக மீடியா ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ஒரு அரசு, அது ஃபேசிசத்தோட முழு உருவம். நீங்கள் முதல்ல ஃபேசிசம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க. ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க ஒருத்தன் அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறதுனாலேயே கழுத்து நிறுத்தப்படாமல் இருக்கணும். அதுதான் டெமோக்ரஸிங்கிறது வந்து மெஜாரிட்டேரியனிசம் இல்லை, அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க. டெமோக்ரஸிங்கிறது வந்து ஒரு மாற்று கருத்து உள்ளவனும் அந்த கருத்தின் அடிப்படையில் அவன் தாக்கப்படாமலே அழிக்கப்படாமலே இருக்கணும், அவன் குரல் வள நெருக்கப்படாமல் இருக்கணும். அதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறதான் டெமோக்ரஸி. அந்த சூழ்நிலை இருக்கான்னு மட்டும் பார்த்துக்க. ஒரு நேர்மையாக வாழணும். எல்லாருக்கும் நீங்கள் நான் இப்போ எல்லாருக்கும் பொது உடைமைன்னு சொன்னால் ஒரு கம்யூனிஸ்ட் சோஷியலிஸ்ட் கண்ட்ரி மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது வந்து நீங்கள் திருப்பி என்ன சொல்லுவோன்னா கியூபாவை காட்டுவோம் உங்களுக்கு.
நம்ம இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம்னா கியூபாவை காட்டுவோம். அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு அடிமட்டம் வரைக்கும் நம்ம வந்து இந்த நாடுகளின் வளங்களை வந்து பொதுமைன்னா அவங்களுக்கும் அதுக்குண்டான பலன் போய் சேர்கிற மாதிரி பண்ணணும். வாய்ப்புகள் தான் எல்லாருக்கும் வாய்ப்புகளை வந்து பரவலாக்கணும். இங்கே வாய்ப்புகள் பணத்தின் பேரில் மறுக்கப்படுது, செல்வத்தின் பேரில் மறுக்கப்படுது, செல்வாக்கின் பேரில் வாய்ப்புகள் மறுக்கப்படுது. ஒவ்வொருத்தனுக்கும் நிறைய இடத்துல வாய்ப்புகளும் உருவாகிறதும் இல்லை. காஞ்சி கிடக்குறாங்க ஊரில். நீ போய் பார்த்தாலும் தெரியும். சென்னையில் நீங்கள் இந்த ஒரு டாஸ்மாக் பக்கத்தில் ஒரு பகலில் ஒரு வீக் டேயில் பகலில் மதியம் வந்து போய் நின்று பாருங்கள். ஒரு டாஸ்மாக்லேருந்து ஒரு 50 அடி தள்ளி நின்று பாருங்கள். என்ன நாடு எங்கே எதை நோக்கி போயிட்டுருக்குன்றது உங்களுக்கு கண்ணீர் வரலைன்னா கேளுங்க. இப்படி நாட்டை வந்து வச்சுக்கிட்டு இவனுங்க வளர்ச்சியும் பேசிக்கிட்டு சிட்டியில் அவ்வளோ க்ரைமையும் வச்சுக்கிட்டு அவ்வளோ பண்ணுறவனே ஆட்சியிலையும் இருந்துக்கிட்டு இவரை எப்படி அலோவ் பண்ணுறீங்க? மக்கள் ஏன் தான் அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. அப்படியே ஊருக்கு ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரும்போது வயலில் அப்படியே அங்கே உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. குடிச்சிட்டு பாட்டில் அங்கே உடச்சிட்டு போட்டு போயிடுவாங்க. அந்த வயலுக்குள்ளே இறங்குற விவசாயிகள் காலில் குத்திடும். அவனே செத்து உழைப்பான் நிலத்தில். காலில் குத்தி அதுக்கு அவன் ஆஸ்பத்திரியில் போயிட்டு அவன் 2 நாள் 3 நாள் வேலை கெட்டு போகும். நீ போய் பாரு, ஒரு விவசாயி காலை போய் பாரு. அந்த நகம் காலில் அந்த தொழிலில் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய கால் எப்படி போயிருக்குன்னு பாரு. மம்முட்டி வைக்கக்கூடிய கை எப்படி இருக்குன்னு பாரு. நம்ம சோறு சாப்பிடும்போது கை பூ மாதிரி இருக்கும், நெல் பூ மாதிரி இருக்கும். அந்த 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 கையை கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா. அந்த காலை பாரு எப்படி இருக்குன்னு பாரு. கண்ணில் எவ்வளோ பூச்சி அடிக்குதுன்னு பாரு. பழுத்து போய் இருப்பாங்க எப்படி அந்த வெயிலில் நின்று. அந்த நெல்லை தான் கொண்டு போட்டு இப்படி போட்டிருக்காங்க பார்த்துக்க. இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடந்தது. இதை வந்து எவ்வளோ அழகாக நம்மளை திருப்பி இந்த மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு அவன் எதை வைக்கணும், சினிமாவை கையில் எடுக்கணும், மீடியாவை கையில் எடுக்கணும். என்னென்ன வந்து இப்போ இது தொழில்நுட்ப புரட்சி அவன் கையில் இல்லை, இங்கேருந்து வந்துருச்சு. யூஎஸ்லேருந்து வந்ததுனால தான் இந்த டெக்னாலஜிலாம் இன்னைக்கு இருக்குது. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்லாம் ஹெவியான லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதனால தான் இவனால் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கா. இதுலையே வந்து இப்போ நம்ம பேசுகிறதுலையே என்ன பண்ணுவோம்னா, ஒன்று இந்த மாதிரி நேர்மையான ஒரு தியரி போயிட்டு இருக்குன்னு. இப்போ இந்த கரூர் சம்பவத்தை எப்படி குழப்பணும் பற்றி அந்த கான்ஸ்பிரசி ஒரு விஷயத்தை குழப்பி விட்டுறணும். அதில் இருக்கிற உண்மை தெரியக்கூடாது, அதில் என்ன தப்பு நடந்துச்சுன்னே வெளியே வரக்கூடாது. இது வரைக்கும் எல்லா பெரிய சம்பவங்களும் அப்படி தான் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. குழப்பி விடுறது கான்ஸ்பிரசி தியரின்னு ஒன்று கிளப்பி விட்டோம்னா ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை இது உண்மையாக இருக்கும், கடைசியில் உண்மையெல்லாம் வெளியே வராது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சம்பவம். இது வந்து ஏமாற்றப்படுறவங்கிறத நம்ம உணரலை அப்படின்னா விடிவு கிடையாது, விடுதலை கிடையாது. சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளத்துடன்.